சம்பாதிச்சு நல்லா இருக்கும். பிரியாணில என்னோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும்ல, அதனால வெங்காயம் வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி வேற லெவலா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி சொல்லு? பிரியாணி மசாலா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். ஃப்ரெஷ்ஷா நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரா நாட்டுக்கோழி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். நாட்டுக்கோழி சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சொல்றேன்னா, ஆமா, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி அதான் வாயில வந்தது சொல்லிக்க வேண்டியதான். ஆமா. சோ நம்ம மொட்டை மாடியில சமைக்கிறதுக்கு ஒரு கோழி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி. அது வந்து முழுசா தான் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்ப கொஞ்சம் சமைச்சிட்டு மீதி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்யலாம். ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாம் செஞ்சு. நீங்க நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் கிரேவி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே. அதுக்குதான் அரிசி எல்லாம் சிக்கன் எல்லாம் எடை போட்டு எடுத்து வைக்கிறேன். மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா. சரி, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கனு, அதுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். ஓகே. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த அரிசி. 1/2 கிலோ அப்ப பிரியாணி செய்ய போறேன். ஆமா. ஓகே. எப்பவுமே பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா போட்டுக்கலாம். ஆமா. அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் போட்டா நல்லா இருக்கும். ஒரு சில பேர் சிக்கன் அதிகமா போடுவாங்க, அரிசி கூட கம்மியா போடுவாங்க. அது நம்ம ரேஷியோ தான். இல்லன்னா 1 கிலோ அரிசி போட்டா 3/4 கிலோ கறி, அது மாதிரி போடலாம். நம்ம விருப்பம் தான். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ சேர்த்தனா வச்சுக்கேன், 2 வேளை கரெக்டா இருக்கும். ஆமா. ஏன்னா காலையிலே வந்து அந்த அளவுக்கு பெருசா சாப்பிடவே இல்லை, கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து குடிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு சீரக சம்பா அரிசி நல்லா இருக்கும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா எடுத்திருக்கேன். அப்பதான் அந்த ஒரு ட்ரெடிஷனலா சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சின்ன அரிசி, அந்த கறியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதா வெட்டி கட் பண்ணிருக்கோம். அதுக்காக இப்ப நான் அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம பூண்டு உரிச்சு வச்சிருக்காங்க. இந்த களி எல்லாம் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணில என்னோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும்ல, அதனால வெங்காயம் வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் வெட்ட சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றதுக்கு பொடியா வந்து கட் பண்ணி வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இத அரைச்சிடலாம் அப்படியே. ஓகே. வெங்காயம் வெட்டவா? நீ வெட்டாதான் இந்த வெங்காயம் அப்படியே பொடியா லேயரா வரும். நான் வெட்டினா பெருசா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. நீ வெட்டலாம் பேபி அழகா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இது வஞ்ச புகைச்சேரியா என்னன்னு தெரியல. இல்ல உண்மையாலுமே தான். சரி பாருங்க, பேபி ஆனியன் கட் பண்றாரு. பேபி நம்ம மொட்டை மாடியில சமைச்சோம்ல, நிறைய பேர் அங்கே கிச்சன் செட்டப் போடலாம்னு சொன்னாங்க. எனக்குமே அந்த ஐடியா இருந்ததுதான் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட நானும் பார்த்தேன். நல்லா தான் இருக்கும். ஏன்னா மொட்டை மாடியிலயும் ஒரு கிச்சன் செட்டப், எப்படின்னா ஒரு பார்ட்டி செட்டப், யாராவது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி பண்றோம் அப்படின்னா மேல மொட்டை மாடியிலே தனியா ஒரு கிச்சன் இருந்தா சூப்பரா இருக்கும். அது நான் மட்டும் கிச்சன் மட்டும் இல்லாம ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி பயங்கரமா பிளான் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டும் போதே பண்ணியிருந்தோம்னா சூப்பரா இருந்திருக்கும். அது நின்னு போச்சு. ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐடியா இருக்கு. அப்படி இல்லன்னா ஆச்சுங்க, அழகா தின்ன போட்டு மண் அடுப்பு வந்து புதைச்ச அடுப்பு, விறகு அடுப்பு சமைக்கிற மாதிரி, மண் அடுப்புல விறகு அடுப்பு, அது மாதிரி போடலாம் பேபி. ட்ரெடிஷனலா அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி பண்ணலாமே. நம்ம வீட்லதான் மாடர்ன் கிச்சன் இருக்கு, மாடுலர் கிச்சன். நம்ம அங்க மேல வந்து ட்ரெடிஷனல் கிச்சனும் செய்யலாம். தனியா மொட்டை மாடியில பண்ணாலே ஓரளவுக்கு ட்ரெடிஷனலா தான் பண்ணுவோம். ஏன்னா நல்லா இருக்கும் அப்பதான் பாக்குறதுக்கு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. துட்டு வேணும், துட்டு. அதனால இப்ப பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணலாம். நம்ம விளாக்லாம் எடுக்கிறோம்ல, அதனால கண்டிப்பா ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சங்கீதா வந்து நேற்று நீங்க கமெண்ட் பண்ண உடனே சங்கீதா பிளான் பண்றாரு, இப்படி பண்ணலாமா பேபி, அப்படி பண்ணலாமா பேபி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி சங்கீதா, இல்ல நான் அதிகமா மேக்ஸிமம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். எல்லாத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். ஆனா கிச்சன் போது நமக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது இல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நானு ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு எங்கேயாவது போனாலே ஒரு சட்டி வாங்கலாமா, ஒரு இது வாங்கலாமா, இல்ல சொம்பு வாங்கலாமான்னு பாத்துட்டு இருப்பாரு. சரி ஓகே, நான் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்றேன். கடைன்னு ஃபியூச்சர்ல பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே ஓகே பேபி. சிக்கன்ல நான் மசாலா போட்டு ஊற வச்சிடுறேன். ஏன்னா ஊற வைக்கணும், நான் கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல, அதனால தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். அப்பதான் உப்பு காரெல்லாம் இறங்கும். நான் அது ரெடி பண்றேன். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. பிரியாணில உப்பு போட போறோம். சிக்கனுக்கு தனியா தயிர் போட்டாதான் நல்லா சாஃப்டா இருக்கும் சிக்கன். அதனால தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
லாஸ்ட் டைம் நானு மொட்டை மாடியில சிக்கன் சமைச்சேன்ல, அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அதுல மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதுல மிளகாத்தூள் ஆட் பண்ண வேணாமா, நீங்க வறுத்தரிச்சது போதுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து வீடியோல கவர் ஆகல, மிளகாத்தூள் போட்டது. குழம்பு தூள் வந்து போட்டேன், வீட்டுல அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு 2 கரண்டி போட்டேன். நீங்க குழம்பு தூள் கண்டிப்பா போட்டு பண்ணுங்க, சூப்பரா இருந்துச்சு அந்த குழம்பு. ஆமா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நானு பிரியாணியில போட்டு வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குவோம், அதனால சிக்கனுக்கு வந்து கொஞ்சமா போட்டு ஊற வைக்கிறது மட்டும். அந்த வாசனை ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் கிடைக்கும். நாட்டுக்கோழி வந்து அலசினாலே கை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஸ்மெல், சோப்பு போட்டு 2-3 தடவை கழுவினாலும் அதோட வாசனை வந்து ஆமா இருக்கும் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டா அந்த ராஸ் ஸ்மெல் இருக்காம இருக்கும். அதனாலதான் ஓகே. பிரியாணி செய்யறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலாம் சங்கீதா. ஏன் இப்ப செய்ய போறோம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இப்ப வெங்காயமே வெட்டியாச்சு, தக்காளி வெட்டினா பிரியாணி செஞ்சிருவேனே. சரி ஓகே. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சா ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கும். ஊறட்டும். ஒரு கோழி வாங்கி எத்தனை ரெசிபி பண்றோம் பாருங்க. கழுத்து, ரெக்கை, அந்த கல்லீரல் எல்லாம் இருக்கும்ல, எல்லாமே தனியா எடுத்து கிரேவி வைக்க போறேன். பிரியாணிக்கு கிரேவி அதுக்கு தான் ஊத்தி சாப்பிட நல்லா இருக்குல்ல, சால்னா மாதிரி செய்ய போறேன். பிரியாணி செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எந்த வீடியோ வந்தாலும் எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, நெய், அப்புறம் எண்ணெய், கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கின்னோட தானே கோழி வாங்கியிருக்கோம், அதுல நிறைய ஆயில் மாதிரி வருது. அதனால எண்ணெய் வந்து பிரியாணி தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சதும் பட்டை வகை. ஸோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட்டை வகைலாம் நான் கொஞ்சம் கொடைக்கானல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். செம்ம வாசனையா இருக்கு. ஏலக்காய்லாம் அது செம்மையா இருக்கு. அங்கே இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கலாம், ஆனா காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி எல்லாமே காஸ்ட்லியா இருந்தது. ஆனா அதனால வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா போட்டு சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 kg தான், அதனால 2 வெங்காயம் 2 தக்காளி. பிரியாணி ஓவர். புதினா தழை க்ளீன் பண்ணல சங்கீதானே. நான் ஒன்ன சொன்னேன், என்ன கேக்குற பத்தியா? அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். பொடியே கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த தண்டோட வந்து புதினா வைக்கிட்டாலே நல்லா இருக்கும். ஓகே. ஜெசிதா தூக்கா. என்ன ஜெசிதா வாசனை வருது அம்மா சமைக்கிறது? அம்மா உனக்கு பிரியாணி செய்யறேன் வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஆமா, அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துட்டே போதும், உடனே வந்து கட்டி பிடிப்பாரு. ஏய் அம்மா அப்படின்னு. அம்மா பிரியாணி செய்ய காலையில தானே உனக்கு தலை செய்வேன். கலச்சி போட்டு சீர அப்புறம் பேன கலச்சிடுறா திருமாவ தட்டை கொண்டா போட்டா நல்லா இருக்கும். இது மொத்த கொண்டதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அடமுடிச்சு. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். அஞ்சு லிட்டரு குக்கர்ல ரவுண்ட் 1/2 கிலோ பிரியாணி செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ பிரியாணி தான் செய்ய முடியும் 5 லிட்டர் குக்கர்ல. அரிசி 1 கிலோ சிக்கன் போட்டா கரெக்டா வரும். ஃபுல்லா இது வரைக்கும் வரும். நம்ம இது வரைக்கும் 1 கிலோ முழுசா பண்ணதே கிடையாது. ஒரு டைம் கூட நினைக்கிறேன் 1/2 கிலோ தான் பண்ணுவோம் நம்ம எப்பவுமே. இது கரெக்டா இருக்கும் பேபி. இப்போ பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா வறுத்து அரைச்சலாம். பிரியாணி மசாலா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா நம்ம செய்யும்போது நல்ல வாசனையா ஃப்ளேவர்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும்? அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயே செஞ்சா ஹெல்தியாவும் கூட. மசாலாக்கு என்னென்ன மசாலா எடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. இது வந்து அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, பட்டை, அன்னாசி பூ, கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்படியே பிளைன் வானல்ல போட்டு லைட்டா வறுத்துக்கணுமா? ஆமா, எண்ணெய் போட்டுலாம் வறுக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மீந்ததுனா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வறுத்துட்டு அரைக்கும் போது பவுடர் வந்து நைஸா பவுடரா ஆயிடும் சீக்கிரமா. ஆமா. அந்த வாசனையும் நல்லா ரிச்சா கொடுக்கும். வாசனை நல்லா இருக்கும். அதனால லைட்டா வறுத்துக்கிறேன். மசாலாலாம் வறுக்காம அரைச்சிக்கலாம். பட் வறுத்து அரைக்கும் போது நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சங்கீதா எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஆயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க ஆரம்பிச்சுட்டாலே போதும். ஒன்லி டிப்ஸா அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதானே? சரி சரி. சும்மா அப்படியே சமைச்சா போர் அடிக்குதுல. சமையல் குறிப்பு சொல்லிட்டே சமைச்சாதானே பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு கமெண்ட்ல சொல்லுவாங்க. அப்ப நான் கத்துக்குவோம். நாங்க 2 பேரும் பரிமாறிக்கிறோம். நாங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபர் நீமா. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நாங்க வந்து சமைக்கிறோம் பேபி. ஓகே. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா வறுந்தா போதும். போதும் அவ்வளவுதான். நிப்பாட்டிக்க. அப்புறம் தீனிச்சுனா நல்லா இருக்காது. அவ்வளவுதான். ரெடி நிறுத்திட்டேன். அப்படியே ஆற வச்சு மிக்ஸில அரைச்சிக்கணும். காஞ்ச மிளகாய் போடல. ஏன்னா நம்ம அங்க தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போடாம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு மிக்ஸி எடுக்கலாம். இது உள்ள போய் லாக் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. இந்த மிக்ஸியோட டெய்லியும் விளையாடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாரு நல்லா பாரு. போயிடுச்சு. இத நான் யூஸ் பண்றதே ரொம்ப லேட். என்னம்மா அது? குட்டி டைனோசருக்கு பால் காசி எடுத்துட்டு வந்திருக்கியா? சரி குடு பால் குடிக்க வை டைனோசரை. சரி சரி. அம்மா வேணுமா அதுக்கு? சரி லாக் பண்ணிட்டியா? கண்டுபிடிச்சிட்டாப்ப. வழியா லாக் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். லாக் ஆவலன்னா இது ஓடவே ஓடாது. மிக்ஸியே ஓடாது. பிரியாணி மசாலா சூப்பரா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மிக்ஸியை உடைச்சிரும் போல இருக்குது. சூப்பரான மிக்ஸி கூட நான் கைட்டு தானே. அப்படிதான் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான். நீங்க பாருங்க நல்லா மழை அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தானே போட்டேன். அதனால கொஞ்சமா தான் அரைக்கும். நிறைய போட்டாதான் ஃபுல்லா அழகா அரைச்சு தரும். பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா. இதுல ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு. ஆமா, உப்பு தேவையான சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அப்பா இப்பதான் பிரியாணி அட்டை கமன்னு வாசனை வீசுதேப்பா. தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சிக்கன்லையும் சேர்த்துருக்கேன் நானு. அதனால கொஞ்சமா தயிர் எடுத்துக்கிறேன். மசாலாலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய அரைச்சு வச்சுக்கணும். டப்பா நல்லா ஏர் டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் ஊற வச்சிருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துக்கலாம். மசாலால நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு நாட்டுக்கோழியானே ஒரு டவுட்டா இருக்குல்ல பார்க்கவே. சூப்பரா இருக்குங்க. நல்லா பிரியாணி 7 தெருவுக்கு வாசனை அடிக்கும் போல. அந்த அளவுக்கு மசாலா வாசனையே நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா மசாலா எல்லாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா இந்த சிக்கனுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துறேன். நாட்டுக்கோழி இல்ல, இதே வந்து பிராய்லர் கோழினா வைக்க தேவையில்ல. அடுப்புல சமைக்கும் போது 3/4 மணி நேரம் கிட்ட வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு ஒரு 8:50க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சிக்கன் எல்லாம் போட்டு தண்ணி குழம்பு மூடி வச்சேன். கரெக்டா 9:30 கிட்ட ஆகிடுச்சு. 9:40 மேல இருக்கும். அது வரைக்குமே மூடி போட்டு நல்லா தீ எல்லா பக்கமும் வந்து பாருங்க. அவ்வளவு நேரம் கொதிச்சு. அதனால நல்லா சாஃப்டா ஜூசியா இருந்துச்சு. அவ்வளவு நேரம் நம்ம கேஸ் அடுப்புல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. விசில் வச்சுக்கலாம். அதனால ஒரு 3 விசில் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. என்னோட குக்கர் 3 விசில்ல நல்லா வெந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனே ஒரு 4 விசில் தான் வைப்பேன். 3-4 விசில். அதனால இதுல ஒரு 3 விசில் வைக்கிறேன். வேகட்டும். வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசிக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே. அளந்து ஊத்தல தானே தண்ணியா? ஆமா. எடை வச்சல 1/2 கிலோ. அதனால மறந்துட்டேன். இப்ப என்ன ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 1/2 கிலோ எடை வச்சு தண்ணி அளந்துக்கலாம். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் விசில் வந்துட்டே இருக்கு. இப்பதான் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து நம்ம சிக்கன் நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம்னா வச்சுக்கோங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது அப்படியே நம்ம சமைக்கும் போது கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறது இல்ல. அதனால தான் நான் குக்கர்ல வந்து விசில் வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பத்த வச்சுட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, கலந்து வச்சிருக்கியா இல்லையா தண்ணி? இதே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. அப்ப தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைக்கலாம் தேவையில்ல. 1க்கு 1.5 ஊத்தினா கரெக்டா இருக்கும். நான் வந்து 1க்கு 1.25 வைப்பேன். சீரக சம்பாக்கு 1க்கு 1.25 வச்சா கரெக்டா இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25. இப்போ நம்ம 1.5 வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஆல்ரெடி தண்ணி சேர்த்து இருக்கிறதுனால 1.5 வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 அப்புறம் 1.25. அவ்வளவுதான். ஏன்னா அரிசி வந்து இதால 1.5 படி அரிசி. ஓகே, தண்ணி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஓகே. இது மாதிரி உங்களுக்கு தனியா சிக்கனுக்கு தனியா அரிசிக்கு தனியா தண்ணி வைக்க தெரியலன்னா தனியாவே குக்கர்ல உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா நாட்டுக்கோழி அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம அப்படியே கறி அளந்து போட்டுக்கலாம். அப்படியே சேர்த்துக்கலாம். ஈஸியா இருக்கும். அது நான் அந்த டேஸ்ட் சாரம் எல்லாம் இதுல இறங்கணுன்றதுக்காக அப்படியே வந்து மசாலாவோட சேர்த்து குக் பண்ணிட்டேன். ஓகே, இந்த சைடு கிரேவிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. கடகடன் ரெடி பண்ணிடுவாரு. பிரியாணி 20 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி. சீரக சம்பா மட்டும் குட்டியோண்டு இருக்கு கையில. இருக்கு அரிசி. ஆமா, சாதம் நல்லா வெந்து பெருசா வரும். அரிசி சேர்த்தோம் இல்லையா? அரிசி தண்ணி நல்லா ஈக்குவலா வந்துடுச்சு. நம்ம தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தலதல்னு வந்துருச்சு. தம் கட்ட தயாரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இந்த சைடு வந்து தோசை கல்லுமே தயாரா சூடு பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அப்படியே மூடி போட்டு தோசைக்கல் ப்ரீ ஹீட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரா சாதம் வெந்து வந்துரும். ஒரு பக்கம் முட்டை போட்டுருக்கு, ஒரு பக்கம் கிரேவிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆன உடனே நம்ம சாப்பிடலாம். ஓகே ஓகே. தயிர் பச்சடி அது செஞ்சுக்கலாம். இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு, வெங்காயம் போட்டு நம்ம அதையும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், சரிங்களா? நல்ல வாசனை. சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி வேற லெவலா ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரா இருக்கு சைடா. நல்லா வெந்துடுச்சு. நல்லா குக்கர்ல விசில் வச்சதுனால சூப்பரா வந்துச்சு. மசாலா பிரியாணி மசாலா நம்மளே வந்து வறுத்து அரைச்சி சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையா இருக்கு. அந்த மசாலா நம்ம அரைச்சது தூள் அந்த மிளகு இருக்கு, நல்லா இருக்கு. சோ பிரியாணி ரெடி. வெள்ளரிக்காய் போட்டு ரைத்தா ரெடி பண்ணிருக்கா, முட்டை வச்சிருக்கா. இந்த சைடு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான், சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி பிரியாணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் சமைச்சு நானே டேஸ்ட் பார்த்து சொல்றேன். நீயே சொல்லு. என்னப்பா டேஸ்ட் சொல்லணும்? அப்பதான் இவ்வளவு சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். என்ன செல்லாம் பொண்ணு சொல்லுவா எப்படி இருக்கு கண்ண முடியும் விளையாட்டு கட்டிக்கிறாரு. பிரியாணி என்னையே சாப்பிட சொல்லிட்டேன் பேபி. நானே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்றேன். சூப்பரா இருக்கா? சீரக சம்பா அரிசி சாப்பிடவே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையா, ஃப்ளேவர்லாம் சூப்பரா இருக்கு. சுடுதானா? சரி, நல்லா டேஸ்ட். டேஸ்டா கொடுத்து பாக்கமா? ஓகே. லைட்டா சுடுது. நானே சுடுறத வாயில போட்டேன். நான் வல்ல நிக்கிறேன். சரி, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லு. சாப்பிட்டு சொல்லு. கரெக்டா சொல்லணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், சாப்பிடலாம் பேபி. அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.